ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோர் விளாக்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சஹருக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் ப்ரொக்கோலியும் சேர்த்து வந்து ஒரு கிரேவி வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொக்கோலியை நல்லா ஹாட் வாட்டரால் வாஷ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி புரோட்டாக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொக்கோலியில் வந்து விட்டமின்ஸும் ஃபைபரும் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ரொக்கோலி வந்து கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாப்பாவே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆயில் வந்து நல்லா காஞ்ச பிறகு ஆனியனும் டொமேட்டோ வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து லேசாக வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரிங் ஆனியனும் ப்ரொக்கோலியும் வந்து போட்ட பிறகு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து சில்லி பவுட்ரு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். ப்ரொக்கோலி வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்தா கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸோ கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காரமாக வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொக்கோலியை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பரு சால்ட்டு வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி வந்து கிட்ஸுக்கு கொடுத்தா கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா காரமாகவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு சல்ஃபேட் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியனில் வந்து சல்ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நோன்பு நேரத்தில் வந்து நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடக்குள்ள நமக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தி வந்து போட்டாச்சு. சிக்கன் குழம்பு வந்து செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் மில்க் வந்து போடுறதுக்காக பாதாம் பிஸ்தா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சஹருக்கு வந்து சப்பாத்தி, ப்ரொக்கோலி கிரேவி, சிக்கன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.